राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। समर्थ रामदासर குரு. உலகத்துல நாம நேரத்தை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றத முக்கியமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல பல பேர் புலம்புறதை நான் பார்த்திருக்கேன். நேரமே இல்லை, நேரமே பத்தலை, மற்றவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன விடுது, நினைச்சா இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்க, நினைச்சா யாத்திரை போகுது அப்படின்னு. நான் சொல்ல, ஆமா நினைச்சேன் அதனால போறேன். அப்ப உங்களுக்கு என்ன வேண்டும்னு நினைப்பதும் அந்தந்த காலங்களில் அதை நடத்தி கொள்வதற்கான தகுதியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. இப்ப பொழுது விடியறது, பகல் பொழுது ஒரு 12 மணி நேரம் நம்ம கையில இருக்கு. இந்த 12 மணி நேரத்தை அழகாக உங்களுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் படி நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளணும். இப்ப அணில் இருக்கு, அது என்ன பண்றது, அதுக்கு வேண்டிய ஆகாரங்க கிடைக்கும், அதுக்கு வேண்டிய அந்த கூடு அதை பண்றதுக்கு என்னென்ன சாமான் எங்க கிடைக்கும், அது அதனுடைய கூட்டத்தோட எங்க விளையாடலாம், அது எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாத்துக்கலாம், அதோட கவனம் முழுக்க கவனிச்சு பாருங்க. தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சுகம், தன்னுடைய இந்த விஷயங்கள்ல ஈடுபாடு. இது யாராவது தடுத்தாளா? அதுக்கும் போராட்டம் எல்லாம் உண்டு, பறவைகள் வரும், கொத்து எல்லாம் இருக்கும். ஆனாலும் அழகா அதை உபயோகப்படுத்தி அது ஃபுல் கவனம் அந்த விஷயத்துல இருக்கு, அது டிஸ்ட்ராக்ட் ஆகிறது இல்லை. அதே 12 மணி நேரம் தான் சிங்கம் இருக்கும், இல்லாட்டி மயில், குயில், மரம் செடி கொடி, மனிதர்கள், பறவைகள், விலங்கினங்கள் எல்லாமே ஃபுல் ஃபோக்கஸ் அதனுடைய வாழ்க்கையில். நீங்களும் உங்க வாழ்க்கையில அழகா இதெல்லாம் யோசிக்கலாமே, யார் வேண்டான்னு சொன்னா? அப்ப வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கான நேரம், நீங்க உபயோகப்படுத்திக்கணும், நீங்கள் அதை அழகா அனுபவிச்சுக்கணும். யூட்டிலைசிங் த ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போட்டோகிராஃபர்லாம் பார்த்துருக்கேன். அவர்கள் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தையோ இல்லாட்டி சூரியனுடைய அழகான சந்தியா காலத்தையோ கொண்டு வர முடியாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு தடவை கூட பிருந்தாவனத்தில் நாங்கள் சுத்தின்னு இருந்தபோது ஏதோ ஒரு இடத்துல அழகாக நாங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். என்னோட சிஷ்ய யாரோ ஒருத்தர் ஏதோ நாட்டியம் ஆடிட்டு இருந்தா. ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் எங்களுக்கு இடம் வேணும். நான் சொன்னேன், டப்பா இப்போ தான் நானும் வந்திருக்கேன், நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம், எடுத்து முடிச்சோம். அதில் எனக்கு அதுக்குள்ளே சன்லைட் போயிடும். நான் சொன்னேன், இன்னொரு பக்கம் அது இங்கே இருக்குது, போய் பார்த்துக்கோ, நாங்கள் முன்னாடியே பண்ணிட்டு தானே இருக்கோம், ஒரு 5 நிமிஷம் நீ உட்காந்துக்கோ, அப்புறம் பண்ணிக்கோ அப்படின்னு. அது அந்த சந்தியா நேரம், அந்த சிவந்த வானம், அது அவன் கொண்டு வர முடியாது. அந்த நேரத்தில் அவன் விதவிதமாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்க முடியும்.
இப்போ ஒரு ஓவியன் இருக்கான் அப்படின்னா அந்த சந்தியா வேலையை அவனால கொண்டு வர முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா அந்த நேரத்தில் உட்காந்து அதை பார்த்து அவனாலே வரைய முடியும். அப்ப உபயோகப்படுத்தி கொள்ளணும். இப்போ நல்ல மரம் செடி கொடிகள்லாம் இருக்கு, அழகா பறவைகள்லாம் சப்தம் போடுறது. நான் பறவைகள் சப்தம் போடு அப்படி மிரட்ட முடியாது, அதுகளா சப்தம் போடும். அந்த சப்தத்தை கேட்டு நாம ரசிக்கலாம். மயில் ஆடு நம்ம யாரும் நிர்பந்திக்க முடியாது. நல்ல மேகங்கள் கூடுறது, இல்லாட்டி அதனுடைய ஜோடி இருக்குன்னு அழகா தோகை விரிச்சு ஆடும், நாம் அதை பார்த்து ரசிக்கலாம். அப்ப வாழ்க்கையில உலகத்துல எல்லாமே எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வாங்கிறதும் அனுபவிக்கிறதும் நம்ம கிட்டதான் இருக்கு. இப்ப நான் சிங்கம் எல்லாம் பார்த்துருக்கேன், காட்டில் இருக்க சிங்கம் எல்லாம் அதுக்கு பசிக்கும் பொழுது போகும், ஃப்ரெஷ்ஷா அப்ப ஒரு மிருகத்தை அடிக்கும், சாப்பிடும். அதை ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இந்த காட்டில் அது பாட்டுக்கு இருக்கும். பக்கத்திலேயே வேற ஏதாவது எப்படி போனா கூட அது ஒன்றும் பெருசா அதுக்கு விலை கொடுக்காது, அது பாட்டுக்கு இருக்கும். அதோட குட்டிகளோட விளையாடும், தன்னோட ஜோடியோட அலையும், இப்படி எல்லாம் பண்ணும். அப்ப உங்கள் நேரம் உங்கள் வாழ்க்கை நீங்க தான் அனுபவிக்கணும். உலகம் எனக்கு நேரம் கொடுக்கணும், சுத்தி இருக்கவாள்லாம் எனக்கு நேரம் கொடுத்து இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொள் சொல்லணும் அப்படிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. இங்க ஒரு பக்கம் சேலஞ்சஸ் சவால்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களை நிலைநிறுத்திக்கணும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு வேண்டியதை சம்பாதிச்சுக்கணும், இன்னொரு பக்கம் உங்க ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் உங்க குடும்பத்தை பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் உலகத்துடைய மரியாதையை நீங்க பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் நீங்க வாழவும். எல்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கைன்றது. தனியாக சந்தோஷமாக இருப்பதற்காக சில நாட்கள், கஷ்டப்படுவதற்காக சில நாட்கள், உழைப்பதற்காக சில நாட்கள், ரிலாக்ஸ் பண்றதுக்காக சில நாட்கள்லாம் கிடையாது. இருக்கிற 24 மணி நேரத்துல உழைக்கணும், சாப்பிடணும், குளிக்கணும், பல் தேய்க்கணும், சரீரத்தை பார்த்துக்கணும், எல்லாமே இந்த 24 மணி நேரம் 24 மணி நேரம் 24 மணி நேரம் இதுக்குள்ள நீங்க தான் மேனேஜ் பண்ண கத்துக்கணும். குரு என்ன பண்றாருன்னா வாழ்க்கையை ரசிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் சொல்லிக் கொடுக்கிறார். சமர்த்த ராமதாஸ் அப்படிதானே பண்ற. இது உன்னுடைய தேசம், உன்னுடைய தேசத்துல உன்னுடைய தர்மத்தை நீ ஃபாலோ பண்றதுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், பர்மிஷன் வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமா நீ பாட்டுக்கு உன் தர்மத்தை செய் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பாடம். அதே மாதிரி இது உன்னுடைய உடல், நீ தான் ஆரோக்கியமா வச்சுக்கணும். இதுக்கு ஆரோக்கியத்துக்கு அடுத்த வாழ்லாம் கேரண்டி தர முடியாது உங்களுக்கு. உங்க உடம்பு, நீங்க அதற்கு வேண்டிய எக்ஸசைஸ் பண்ணணும், நீங்க அதற்கு வேண்டிய நல்ல ஆகாரம் கொடுக்கணும், நீங்க அதை பத்திரமா, நீங்க மட்டும்தான் அதை பத்திரமா பார்த்துக்க முடியும். அடுத்தவர்கள் வேணா அதற்கு ஒரு உதவி பண்ணலாம், அவ்வளவுதானே ஒழிய உங்க உடம்ப நீங்க மட்டும்தான் அக்கறையோட ஜாக்கிரதையோட அழகா ஸ்ரத்தையோட பார்த்துக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் உடம்ப பார்த்துக்கிறது ஆளை போட்டோம்னாலே போச்சு, தப்பா சார் இல்லையா? அப்ப நீங்க தான் பார்த்துக்கணும். அப்ப இந்த உலகத்துல சம்பாதிக்கணுமா, ரைட், உங்களுக்கான அழகான 1000 முறைகள் இருக்கு, நல்ல முறைகள். அழகா அந்த முறையில் நீங்க சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை பத்திரப்படுத்திக்கலாம், அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த பணத்தை உங்களுக்கு ஏற்றாற் போலே நீங்க செலவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்க தான் செலவு பண்ணி அழகா அதனுடைய ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கணும். ரொம்ப அழகா இருந்தது. அன்னைக்கு கூட எங்கேயோ வாசிச்சுட்டு இருந்தேன், எல்லாரும் பணம் வேண்டாம் பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. பணமும் ஒரு தெய்வத்தினுடைய ஒரு அம்சம் தான். ஏன்னா பணத்தை கொண்டு எவ்வளவோ விஷயங்கள் நாம் அனுபவிக்கிறோம். இப்ப நல்ல துணி வாங்குறோம், பணத்தினால தானே. சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல காய்கறிகள் வாங்குறோம், பணத்தினால தானே. யாத்திரைக்கு போறோம், பணம் இருந்தா தானே போக முடியும். எப்படி போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பணமும் தெய்வத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறது. அதாவது அது ஓஹோன்னு கொண்டாட வேண்டாம், ரொம்ப அவமரியாதையும் பண்ண வேண்டாம், அதற்குரிய சரியான மரியாதையை கொடுக்கணும். 10 ரூபான்னா அதற்குரிய மரியாதை உண்டு, 1000 ரூபான்னா அதற்குரிய மரியாதை உண்டு. அந்த மாதிரி வாழ்க்கையில உயிர் பணம் ஒவ்வொன்றுத்துக்குமே உண்டு. உயிர் மட்டும் போதும், பணம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. பணம் மட்டும் போதும், உயிர் வேண்டாம்னு சொல்ல முடியாது. இதுவும் வேணும், அதுவும் வேணும். அப்ப குரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் எப்படி உபயோகப்படுத்திக்கணும். உங்க உடம்பு, உங்க நேரம், உங்க மனசு, உங்களுடையதான ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியதான ஒரு பொறுப்பு, கடமை. கடமை முக்கியமா, இது உங்க கடமை.
உங்கள் வாழ்க்கை நீங்கள் உபயோகப்படுத்தினா வேற யாரும் உபயோகப்படுத்திப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற வரைக்கும், இந்த உடலில் இருக்கிற வரைக்கும், இந்த உடலை கொண்டு உங்களுக்கு ஆக வேண்டியதை சம்பாதித்துக் கொள்வதற்கும் அனுபவித்துக் கொள்வதற்குமான முழு அதிகாரம் உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அதை மிஸ்யூஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகிறது. மிஸ்யூஸ் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ்யூஸ் பண்ணாலும் திருத்தி பணிகொள்வது அப்படின்றத ஒரு தர்மமா வச்சிருக்கார்கள் சனாதன தர்மத்தை. சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா சிவாஜி ராஜே ஹெல்த்தை பார்த்துக்கோன்றார், சிவாஜி ராஜே அவர் தர்மத்தை பார்த்துக்கோன்னு சொல்றார், அழகா நாட்டை பார்த்துக்கோன்னு சொல்றார். அவருடைய சிவாஜி ராஜா நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, ஆனந்தமா இரு, குடும்பத்தை பார்த்துக்கோ, உன் மனைவி உன் குழந்தைகள் இவாளோட சந்தோஷமா இரு, அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கோ. ஸோ ஒரு கம்ப்ளீட் வாழ்க்கை. வாழ்க்கையில இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு வேணும், நல்ல தூக்கம் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல வஸ்திரங்கள் வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல சுற்றத்தவர்கள் வேணும், நல்ல சவால்கள் வேணும். சவால்களும் நல்லா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை ரசமா இருக்கும். அப்படி எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லிக் கொடுக்கிறார் சமர்த்த ராமதாசர். பாடங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுடைய வாழ வேண்டிய முறைக்கு தகுந்தாற் போலே வாழ்க்கையானது சொல்லிக் கொடுக்கப்படும். அதுதான் குருகுல வாழ்க்கையினுடைய அழகான ஒரு விஷயம். சமர்த்த ராமதாசருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு. அதுல முக்கியமா அந்த சாஃபல் ராம் மந்திர் அந்த ஸ்தாபிதம் பண்ணும் பொழுது ஒரு 4-5 பேர் அப்படி சமர்த்த ராமதாசர் முன்னாடி ராமன் திருவடிகளில் கை வச்சு சத்தியம் பண்றார். எல்லா காலத்திலையும் நிச்சயமாக ராமனுடைய உற்சவத்தை நடத்துவோம் அப்படின்றத அவ ஒரு சங்கல்பமா பிரதிஜையா பண்ணிக்கிறார். நிச்சயமாக நடத்துவோம், எந்த காரணத்தை கொண்டும் இந்த ராமநவமி உற்சவத்துக்கு ஒரு இடைஞ்சல் வராதபடி எப்படியாவது நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரண்டி கொடுக்க சமர்த்த ராமதாசர் எதிர்க்கு. ராமதாசர் சொல்ல நீங்க சத்தியம் பண்ணுங்கோ, நடத்தி காட்டுறேன்னு எனக்கு இப்ப கேரண்டி கொடுங்கோ. குரு அவரவர்கள் தங்களுடைய தீர்மானத்தை தெளிவா இருந்து ஒரு காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறாள் ஒழிய தான் ஒரு சத்தியத்தை வாங்கிண்டு அப்படியே அந்த சத்தியத்துல அப்படியே கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்படுறது கிடையாது. இப்ப நாம ஒரு விஷயத்தை உணர்ந்து அதுல தீர்மானமா இருந்து அதை பண்றேன்னு நம்ம ஒத்துண்டோம்னா நிச்சயமாக அதை பண்ணிடுவோம். இது அடுத்த சத்தியமெல்லாம் வாங்கிடலாம். ஆனால் மனசுக்குள்ள பாரமா இருக்கும் பொழுது நிச்சயமாவே 100% ஸ்ரத்தையோ இல்லாட்டி அதுல ஒரு பிரயத்தனமோ நிச்சயமா இருக்கவே இருக்காது. சமர்த்த ராமதாசர் அதனால பார்த்தா சந்தோஷப்பட்டார். அப்ப அந்த சாஃபல் ராமனுடைய ஒரு உற்சவம், ராமநவமி உற்சவம் நடக்கிறது. அந்த சந்தர்ப்பத்துல ஏதோ கொஞ்சம் பணம்லாம் இருந்தா தேவை அப்படின்னு அழகா பிராஞ்சி தேஷ்முக் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு இதெல்லாமே தோன்றது. அப்ப அந்த சமயத்துல அவர் பார்க்கிறார், சரி பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். பிக்ஷையெல்லாம் வாங்குறார். அப்ப அவர் பார்க்கிறார், அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்து ஜனங்கள் எல்லாம் இந்த சாஃபலுக்கு வருவா. அப்ப பண வரவு இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அக்கம் பக்கத்துல இருந்து வர கிராமத்து ஜனங்கள் இவர்களுக்கெல்லாம் யாத்ரா வரி அப்படின்னு ஒண்ணு போடுறார். யாத்ரா டாக்ஸ். இப்ப எப்படி நம்ம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும் பொழுது வீசா பைசா எல்லாம் கட்டுவோம்ல, அந்த நாட்டுக்கு ஒரு வருமானம் மாதிரி, அந்த மாதிரி யாத்ரா வரின்னு ஒண்ணு பண்றார். இது முகலாயர்கள் அதை பண்ணார்கள். இதுக்குன்னா இந்துக்கள் எங்க பார்த்தாலும் யாத்திரை போயிட்டே இருக்கா, ஒண்ணு இவாளை எங்கேயும் யாத்திரை போக விடாம தடுக்கணும். அப்படியே யாராவது போறான்னா இவ்வளவு பணம் கொடு, அதன் பிறகு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிலாம் விடுவா. இப்ப நம்ம ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட் இந்தியாக்குள்ளதானே இருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், மத்திய பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், கோவா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, சத்தீஸ்கர், இந்த மாதிரி ஜார்க்கண்ட் எல்லாமே நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சொல்றேன், தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ். அப்ப ஒரு மாநிலத்தில் இன்னொரு நம்ம நாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனாலும் டோல்னு ஒண்ணு கொடுக்கணும்.
சுங்கச்சாவடின்னு ஒன்று. இங்கே நாங்கள் போகும்போது டோல் கொடுக்குறோம். டோல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை அந்த பக்கம் விடுறார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. ஏன்னா அந்த ரோடெல்லாம் போடுறோம். அப்புறம் ரோட் டேக்ஸ் மாதிரி எல்லாமே ரோட் டேக்ஸும் கட்டுறோம், இதுவும் கட்டுறோம். இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறா, அக்கம் பக்க கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த ஷாஃபல் வரத்துக்கு ஒரு யாத்ரா வரி அப்படி பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் எல்லாரும் கூடும் பொழுது அவ்வளவு பணம் வந்துடும், அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு. இவர் சமத்ராமதாசர் இடத்துல இதை பெருசாக டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை. சமத்ராமதாசர் விஷயம் தெரியாது, ஒன்றும் சொல்லவும் இல்லை. இவர் பாடுகள்லாம் பண்ணுறார். இந்த விஷயம் சிவாஜி ராஜே கிட்ட போயிடுது. இது வந்து ஒரு ராஜாங்க விஷயம். ஒரு தனி மனிதன் நீ இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு எனக்கு பணம் தரணும்னு சொல்ல முடியாது. அவன் வீடு, அவன் ஏதான ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்கான், மியூசியம் மாதிரி வச்சிருக்கான், ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்கான் அப்படின்னா அங்கே பணம் கொடுத்துட்டு போனால் இவ்வளவு பணம்னு தீர்மானிக்கிற ஒரு உரிமை அவனுக்கு உண்டு. இப்போல்லாம் எத்தனையோ இந்த ப்ரைவேட் தீம் பார்க்கு, வாட்டர் பார்க்கெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அவன் சொல்கிறது தான் விலை. இந்த ரைடுக்கு இவ்வளோ பைசா, இந்த ரங்கராட்டின சுற்றுறனா எவ்வளோ பைசா, இந்த அட்வென்ச்சர் ரைடுனா எவ்வளோ பைசா, 3D தியேட்டர்னா எவ்வளோ பைசா, இப்படி எல்லாம் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி அவன் டாக்ஸும் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு கோவில், அந்த கோவில் இவ்வளோ பேர் வரும் பொழுது நீ இவ்வளோ பணம் கொடுக்கணுன்றது சொல்கிறதுக்கான அதிகாரம் ராஜாங்கத்துக்கு தான் உண்டு. அதுவும் இது சனாதன தர்மத்துக்கான ஒரு இந்து சாம்ராஜ்யத்துக்கான ராஜ்யம். அதில் ஒருத்தன் பண்ணுறான்னு சிவாஜி ராஜாவுக்கு பயங்கர கோபம். அப்புறம் ஆளாளுக்கு அவாவா ஊரில் கோவில் இருக்குது, எங்கள் ஊரில் விசேஷம் நடக்கிறது, நீ ஊருக்குள்ளே வரவெல்லாம் பைசா கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம மதுரை கள்ளழகர் ஆற்றுல இறங்குற பார்க்க வரவா எல்லாரும் இவ்வளோ பணம் கொடுத்துட்டு தான் வரணும்னா என்ன அநியாயம்? புரி ஜெகநாதன் ரத யாத்திரை 15-20 லட்சம் பேர் கூடுறா. ஒரு ஆளுக்கு ₹1 செவட 20 லட்சம் ரூபாய். சும்மா சொல்கிறேன். பண்டரிபுரம் கிட்டத்தட்ட 15-20 லட்சம் ஜனங்கள் வருவா. ஒரு ஆளுக்கு ₹1 ₹2 வச்சாலும் எவ்வளோ பைசா வரும்? ₹1 இந்த காலத்தில் விலையே கிடையாது. அதுக்கே சொல்கிறேன், 20 லட்சம் ஜனங்கள் வரான்னா ஒரு ஆளுக்கு ₹1 கொடுத்தாலும் 20 லட்சம் அப்படின்றது. ₹5 ₹10 கணக்கு பண்ணி பாருங்க, எவ்வளவு கோடி ரூபாய். அப்புறம் இது வந்து ஒரு தப்பான உதாரணமாக போயிடும். எல்லாரும் ஆளாளுக்கு ஆரம்பிச்சுடுவா. எங்கள் ஊர் கோவில், எங்கள் ஊர் எல்லைக்குள்ள நீ வரேன்னா, இந்த யாத்திரைக்கு வரேன்னா இவ்வளோ பைசா கொடுத்துட்டு தான் வரணும். எவ்வளோ யாத்திரை நடக்கிறது நம்ம ஊரில், எவ்வளோ கோவில்கள் இருக்குது. கும்பகோணத்தில் 11 கருட சேவை, நம்ம திருநாங்கூர் 11 கருட சேவை உண்டு, தஞ்சாவூரில் 25 கருட சேவை உண்டு. தை அமாவாசைக்கெல்லாம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். எவ்வளவோ இருக்குது விஷயங்கள் உலகத்தில். ஆழ்வார்த்தனில் 9 கருட சேவை உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் 5 கருட சேவை உண்டு, திருக்குறுங்குடி 5 கருட சேவை உண்டு, திருவனந்தபுரம் பத்மநாபர் கோவில் 6 ஆட்டு உற்சவம். இந்த வீடியோ போகிறதுக்கெல்லாம் பைசா கொடுத்துட்டு வரணும்னா எப்படி நடக்கும்? சிவாஜி ராஜை பார்த்தான், உடனே அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டான். பிரான்ஜி தேஷ்முக்கை அவருக்கு மரண தண்டனைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டான். எல்லாருமே பயந்து போயிட்டான். அது எப்படி? அது சமர்த்தராமதாசருடைய ஒரு சிஷ்யன், இவரும் அவரோட சிஷ்யன், அது எப்படி இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சிவாஜி ராஜா கவலைப்படவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த பிரான்ஜி தேஷ்முக்கு மரண தண்டனை அப்படின்னு அலறிட்டார். பிரான்ஜி தேஷ்முக் கலறினார். சமர்த்த ராமதாசர் இடத்துல போய் சமர்த்த ராமதாசர் பார்த்தார். நீ யாரை கேட்டு இதை தீர்மானம் பண்ண, முதல்ல அதை சொல்லு. இந்துக்கள் எல்லாம் ஒன்றாகணும், ஒரு இந்து சாம்ராஜ்யம், அவ்வளோ பெரிய காரியம் எல்லாம் எடுத்து பண்ணும்பொழுது நீ என்ன தைரியத்தில், என்ன திமிரில் இப்படி பண்ணார்? இல்லை உற்சவம் கோலாகலமாக இருக்கணும், உற்சவம் கோலாகலமாக இருக்கணும்ன்றது பைசா வேணும்னா இன்னும் நிறைய இடத்துல பிக்ஷை எடு, பல பேரோட சேர்ந்து பிக்ஷை எடுக்கலாம். இல்லாட்டி ராமனிடத்தில் சரணாகதி பண்ணணும், ராமனிடத்தில் பிரார்த்திச்சுக்கணும், அப்போ தானாக நடக்கும். அதை விட்டுட்டு நீ என்ன பெருசாக புத்திசாலித்தனத்தை காற்றியோ? சில சந்தர்ப்பங்கள் நமக்கு என்னன்னா, அந்த புத்திசாலித்தனம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எதையான ஒரு ஏடாகூடம் பண்ணுவோம். அதனால் அவ்வளவு திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மன்னிச்சிருங்க குருநாதா, எனக்கு புரியறது. அதன் பிறகு சமர்த்த ராமதாசர் சிவாஜியின் இடத்துல போய் பேசுகிறார். இந்த மாதிரி அவன் பண்ணது தப்பு, அவன் உணர்ந்துட்டான், இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். நான் அவனுக்கு அந்த உத்தரவாதம் தர சொல்கிறேன். அவனை இந்த மரண தண்டனையிலிருந்து நீ விலக்கு அழிச்சுடு அப்படின்றான். சிவாஜி ராஜே சமர்த்த ராமதாசர் காலில் விழுந்து சொல்கிறான், எனக்கு நன்னா தெரியும், எப்படியும் நீங்கள் இந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான்
தைரியமாக நான் கட்டாயம் இந்த விஷயத்துல ஒரு தீர்மானம் வரும் அப்படின்னு சொல்லிதான் நான் பண்ணேன். நிச்சயமா குருநாதா, இந்த விஷயத்துல ஒரு ராஜனாக நான் என் கடமையை பண்ணேன். எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட அதை பத்தி பேசியிருந்தா கூட நீ தீர்மானம் பண்ணு நீங்க சொல்லியிருப்பீர்கள். அதனாலதான் நானே இதை தீர்மானம் பண்ணேன். அப்ப சமத்ராமதாசர் சிரிச்சுட்டே கேட்கிறார், நான் இன்டர்ஃபியர் பண்ணுவேன்னு தெரியுன்றார். இந்த விஷயத்துக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு என்ன விதத்துல நீ தீர்மானம் பண்ண, அதை சொல்லு அப்படின்றார். அப்ப சிவாஜி ராஜு சொன்னான், அடுத்தவர்கள் இனி தேசத்துல யாராவது பண்றதுன்னா யோசிக்கணும். உடனே இதுக்கு மரண தண்டனைன்னு தெரிஞ்சாதான் மற்றவர்கள் இதை பண்ணாமல் ஒதுங்குவார்கள். இல்லைன்னா சாதாரண தண்டனை சரி பரவாயில்ல, 5000 ரூபாய் தானே ஃபைனு, கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆளுக்கு. இப்போ 20 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் வருது, 5000 ரூபாய் பைசா கட்டுறதுனா ஒரு விஷயமா, இல்லாட்டி 10 லட்சம் ரூபாய் கட்டணும் ஒரு விஷயமா, மீதி 10 லட்சம் இருக்கு போதுமே. ஒண்ணுமே இல்லாத யாரோ கொடுக்குற பணத்துல 10 லட்சம் ரூபாய் வரி கட்டிட்டு 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கணும்னா சுகம் தானே. அதனாலதான் இந்த மாதிரி நான் தீர்மானம் பண்ணி நான் அதை பண்ணா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க கோச்சிக்க மாட்டீர்கள்னு எனக்கு தெரியும். ஏன்னா ராஜநீதி நீங்க சொல்லி கொடுத்தது தான் அப்படின்னு சமர்த்தராமதாசர் சிரிக்கிறார். பிராஞ்சி தேஷ்முக் கிட்ட அப்புறம் அவனை விடுவிச்சுடுறான். பிராஞ்சி தேஷ்முக், குருநாதா நீங்க நான் ஆரம்பத்திலேயே காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார். உனக்கு இது புரியணும், எந்த ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியும் நீ யோசிக்கணும், தெளிஞ்ச பிறகுதான் பண்ணணும், பல தடவை ஆலோசனை பண்ணணும். ஓ சரி, நீ ராமநவமி உற்சவம்ன்ற ஒண்ணுத்த மட்டுமே பிராதான்யமா வச்சுன்னு எல்லாத்தையும் யோசிக்க முடியாது. உலகத்துல வாடுறாய், ஒரு சமுதாயத்துல வாடுறாய், ஒரு தேசத்துல வாடுறாய். இந்த தேசத்திற்கான நீதி நியாயங்கள்னு ஒண்ணு உண்டு. எந்த காரணத்தை கொண்டு நாம் இது ராமநவமி உற்சவம் பண்றோம்? ராமனுக்காகவா? ராமனுக்காக உற்சவம் இல்லைப்பா, வரக்கூடிய பக்தர்களுக்காக இந்த உற்சவம் அப்படின்னு சொல்லி அந்த யாத்ராவரி வாங்கறதுக்கான விஷயங்களை பண்றதுக்கு தான். இன்னும் பெருசா கூட பணம் கூட வாங்கவே இல்லை, ஆனா அதுக்குள்ளேயே இவ்வளவு விஷயமும் நடந்துடும். இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல நாம கொஞ்சம் விலகி போகும் பொழுது பயமுறுத்தவும் செய்வார் குருநாத், சந்தேகமே வேண்டாம். அதை நான் குருஜியை மாட்ட பார்த்துருக்கேன். ஒரு பயமுறுத்தி நம்மளை ட்ராக்ல கொண்டு வரதும் குருவனுடைய தர்மம். கொஞ்சம் கஷ்டம்தான் குருவோட, ஆனா வேற வழி இல்லை. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.